கர்த்தருடையதாக இன்றைய வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடையதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் மட்டும் கூடி அங்கிருந்து கூடினீங்கன்னா அங்கே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வேளையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறு கூட்டமாக ப்ரே பண்ணுவோம். அப்பா அம்மா பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் அந்த 3 பேர் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க அப்படி ஜெபிச்சாலும் சின்ன கூட்டமா தான் அது. நீங்க உண்மையா கர்த்தர் நோக்கி அந்த இடத்துல கூடி ப்ரே பண்ணீங்கன்னா, 4வதாக கர்த்தர் நிற்கிறார். அது எந்த பிரேயர்ஸ் டீமா இருக்கட்டும், எத்தனை பேர் சின்ன கூட்டமா இருக்கும். 5 பேர் இருப்பாங்க. நீங்க அவரோட நாமத்துக்கு உண்மையா கூடுனீங்கன்னா, அங்க 6ஆவது +1 கர்த்தர் நிற்கிறார். அப்படி நீங்க நினைச்சுட்டு ப்ரே பண்ணி பாருங்க. அந்த ப்ரேயரே வேற மாரி இருக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது, நான் 3 தான் ப்ரே பண்ணேன். 2 தான் ப்ரே பண்ணேன்ப்பா. ஆனா அங்க +1 ஒருத்தர் நிற்கிறாரு. அது அனனியா, மிகாவேல் அந்த அவங்க தானியேலுடைய அந்த 3 நண்பர்களையும் தீயில போடும்போது, அவங்க பார்க்குறாரு. நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது 4வதாக ஒருத்தர் நிற்கிறாரே! அவர் தேவ சாயல் போல இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா 3 பேர் தான் தீயில போடுறாங்க. 4வதா ஒருத்தர் நிற்கிறார். அதே மாரி தான். நம்ம வாழ்க்கையில எந்த 2 பேர் 3 பேர் நீங்க ஜெபிச்சாலும், உங்க 4வதா நிற்கிறார். இந்த வேளையில நம்ம வீட்ல தனி ஜெபத்திலயோ, எந்த ஜெபத்திலயோ நம்ம 2 பேரோ, 3 பேரோ குறைஞ்சது நம்ம ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால் கூடி ஜெபிப்போமானால், கண்டிப்பாக இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உங்களால மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் பாவங்களோ, பிசாசின் கிரியைகளோ எதுவும் உங்கள மேற்கொள்ளாது. ஏன்னா நீங்க 3 பேரும் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. 4வதாக கர்த்தர் நிற்கிறார். எப்படி அந்த உலகம் வந்து உங்கள ஜெயிக்க முடியும்? நம்ம ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு மனத்தோடு அந்த 2 பேர் பண்ணாலும் சரி, ஒரு மனதோடு கர்த்தரின் நாமத்தினால் அங்க நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக தேவன் பதில் தருவார். சாட்சியா மாட்டுவார். அர்ப்பணிப்பு நம்ம ஜெபிக்கும்போது, அந்த உணர்வோடு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கண்டிப்பா கர்த்தர் நிற்பார். ஒரு ஜெயத்தையும், ஒரு வல்லமையும் கொடுப்பார். இந்த பூமியில சாட்சி வாழ்க்கை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.